குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு விஷயம், அது வந்து ஒரு வரலாற்று பதிவு, ஆனால் அது எங்கேயுமே பதியப்படல. அதுதான் அதோட ஆரம்ப புள்ளி. இதை வீரப்பன் அவருடைய கதை மூலயமா சொன்னால் மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு வந்து பவர்ஃபுல்லாக போய் சேரும். 40 hours ஆஃப் ஃபுட்டேஜ் வந்து இன்டர்வியூஸ் மட்டுமே இருக்குது. ஃபிக்ஷன் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கடைசியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸில் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறது, அதுக்கடுத்து மெயின் இன்டர்வியூஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த 9 hours டேப்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வீரப்பன் ரொம்ப ஹீரோவாக இருந்தார். ஆனால் அப்படி இந்த பக்கம் வந்து நக்கீரன் கிரவுண்டில் பண்ண ரிப்போர்ட்டிங்கு, அது சார்ந்து நடந்த கொலைகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் நடந்திருக்க தேவையில்லையே. வீடியோ இன்டர்வியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரத்தம் சதயமான எல்லா உணர்வுகளும் உள்ள, இன்ஃபேக்ட் நகைச்சுவையிலேருந்து நம்மளை கலாய்க்கக்கூடிய, கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக வெளிப்படுறாரு. அப்போ தான் வந்து அவருடைய நிறைய பேருக்கு அது ஒன்றும் ட்ராமா, போலீஸை பார்த்தா பயப்படுவாங்க, நடுங்கும். ஸோ இவங்களுக்கு எதுக்குமே யாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஆனால் இதை பண்ணவங்க எல்லாருமே ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கதை இவங்க முன்னாடி வந்ததுக்கப்புறம் இவர் நல்லவராக கெட்டவராங்க ஆர்குமெண்ட்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. இப்போது ட்ரிம் பண்ண ஃபுட்டேஜஸ் இருக்குது, அது எதாவது நம்ம வந்து அன்சீன் அந்த மாதிரி எதாவது பார்க்கலாமா அப்கமிங் சார்? எப்படி சார் வீரப்பன் அவர்கள் பற்றி நிறைய படங்கள் வந்துருச்சு, நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த ஒரு கதையை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீரப்பனோட ஃபுட்டேஜ் தான் கோர் ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜை வந்து ரொம்ப வருஷமாக வந்து நக்கீரன் டீம், நக்கீரன் அவர் ஆசிரியர் கோபால் அவர்கள் வந்து அதை எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. அது அங்கே தான் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று அவர் கோபால் சார் அவர்களே நிறைய இடத்துல சொன்னது என்னென்னா, நக்கீரன் வீரப்பன் கதையை பண்ணுறதுக்கான முதல் காரணமே வீரப்பன் அவரோட அசோசியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவரை அதை பிடிச்சிக்கிறதுக்கான காரணம் வீரப்பனை தாண்டி அது பின்னாடி இருக்கிற அந்த மக்களோட கதை தான் முக்கியம். ஏன்னா அதை வெளியே கொண்டு வரணுங்கிறது வந்து நக்கீரன் அவர்களோட பெரிய பங்காக இருந்தது. முதல்ல வீரப்பன் யாருன்னு காட்டினதும் அவங்க தான், நக்கீரன் தான் அவங்க காட்டுறாங்க. அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் மக்களுக்கு நடக்கிற அந்த கொடுமைகளும் சரி, அத்தனை துன்புறுத்தல்களை பற்றியும் நக்கீரன் தான் வெளில கொண்டு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வேறு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே அதை கவர் பண்ணல, அந்த 90 காலகட்டங்களில் கவர் பண்ணல. அப்படி கவர் பண்ணி நக்கீரன்களாக வெளில கொண்டு வந்து இந்த சதாசிவ கமிஷன் அதெல்லாம் இங்கே எபிசோடில் பார்த்துருப்பீங்க இல்லையா. அது ஒரு பேசு பொருளாகவே ஆகலை. நம்ம வந்து காசாவில் பாலஸ்தீன் நடக்கிற வாரை பற்றி பேசுகிறோம், ஆனால் இங்கே நார்த் ஈஸ்ட்டில் நடக்கிற வாரை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்குது நார்த் ஈஸ்ட்டில், அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு 250-300 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்கு ஒரு விஷயம், அது வந்து ஒரு வரலாற்று பதிவு, ஆனால் அது எங்கேயுமே பதியப்படல. ஸோ அதுதான் அதோட ஆரம்ப புள்ளி. இதை வீரப்பன் அவருடைய கதை மூலயமா சொன்னால் மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு வந்து பவர்ஃபுல்லாக போய் சேரும். ஏன்னா அதுதான் அவர் தான் அந்த கதையோட பேக் போனி இல்லையா. ஸோ அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஒரு படம் பார்த்தா என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது உங்களோட கட்ஸ். ஒவ்வொரு இடமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம் இதை. ஸோ வீரப்பன் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிக்ஷனலாக ஷூட் பண்ணது, அதுக்கப்புறம் மக்கள் சொன்ன விஷயங்கள் இது இருக்குது. இருந்தாலும் அது எந்த இடத்துலையுமே ஜம்ப் ஆகாத அளவுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க. டீமாக பண்ணது தான். ஏன்னா ரைட்டிங்லேயே அது என்னென்னா கொஸ்டின்ஸ்லேயே வந்து எடிட்டிங் டிசைட் ஆகிடுது. இவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போதே இதை எங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம், யார்கிட்ட என்ன கேட்கணும், எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அவங்க பேசுகிறாங்க, ஃபுட்டேஜ் வருது. ஏன்னா 40 hours ஆஃப் ஃபுட்டேஜ் வந்து இன்டர்வியூஸ் மட்டுமே இருக்குது. ஃபிக்ஷன் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கடைசியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸில் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறது, அதுக்கடுத்து மெயின் இன்டர்வியூஸ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இது பண்ணது தான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து வீரப்பன் ஃபுட்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்தெந்த எபிசோட்ஸுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து வீரப்பனோட ஃபுட்டேஜ் வரப்போகுது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து மக்களோட இன்டர்வியூஸ் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 hours கிட்ட இருக்கும் அது டைம்லைன். இதே அதை ட்ரிம் பண்ணிவிட்டு வைக்கிறது. அதுக்கடுத்து மெயின் ஃபுட்டேஜாக போய் மெயின் இன்டர்வியூஸ் போய் எடுக்கிறது. அது உள்ளே வந்து அது ஸ்டோரி டெல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபிக்ஷன் இது எல்லாத்தையுமே சேர்க்குற மாதிரியான ஃபிக்ஷன் இது பண்ணது தான். ஸோ அது ப்ளஸ் வந்து இவங்க கொஸ்டின்ஸ் ரைட்டிங் டீமாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்னென்ன வேணும், இங்கே டெசிஷன் மேக்கிங் தான் டைம் எடுத்ததே. இது வேணுமா வேணாமா, இது வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றது மட்டும்தான் இங்கே நிறையா டைம் ஆனதே வந்து மேக்ஸிமம் முன்னாடியே டிசைட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து பல வருஷமாக இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாகவே முன்னாடியே இருந்ததுனால அது எங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக இருந்தது. இவ்வளோ இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கான கஷ்டமானதாக இங்கே இல்லை. ஆனால் கஷ்டம்னா டெக்னிக்கலாகவும் மற்ற கஷ்டங்கள் இருந்தது தான். ஆனால் எடிட்டிங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து தேவையானதை அவங்க முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சார் எப்படி இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம டாக்கு சீரிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஆரம்பத்தில் இது வெஸ்ட்டில் வந்து இது கொஞ்சம் பாப்புலரான ஒரு
ஜான்ரா தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் இடையில ஒரு த்ரில்லர் மாதிரியான ஒரு ஃபீல்டில் நிறையா வந்திருக்கு. வைல்ட் வைல்ட் கண்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் புதுசு தான். வைல்ட் வைல்ட் கண்ட்ரியில் கொஞ்சம் தான் வந்து அந்த த்ரில்லிங் இது இருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. டாக்கு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த முடிவே அதுதான். இது வந்து டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும். அதுக்கான நேர்மை, அதுக்கான உண்மை, அந்த தகவல்கள் எல்லாமே என்ஷூர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை தாண்டி ஒரு என்கேஜிங்காக இருக்கணும். என்டர்டெய்னிங் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ இன்டென்ஸான விஷயங்கள். என்கேஜிங்காக இருக்கணுன்றது நாங்கள் பண்ண முடிவு. ஏன்னா கொஞ்சம் போர்டம் ஃபீல் பண்ணாலுமே ஏதோ ஒரு எபிசோட கடக்க மாட்டாங்க அவங்க பார்க்கும்போது இல்லையா. வீரப்பன் பேசுகிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லை. நாங்கள் அந்த 9 மணி நேரம் டேப்ஸ் பார்க்கும்போது அந்த டைம் போனதே தெரில. ஆனால் இதை நீங்கள் எபிசோடிக்கெல்லாம் பிரித்து கதையாக அதை உருவாக்கம் பண்ணி போடும்போது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இருக்க முடியாது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர் கூட வாழ்ந்து வளர்ந்த மக்கள்னு அவ்வளோ பேரோட இன்டர்வியூஸும் வரணும். இதுக்கு நடுவில் எவ்வளோ தான் நம்ம இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு வகையில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வெர்பலாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அது விஷுவலாக ரிசீவ் ஆகும்போது அதோட இன்மர்சிவ் ஃபீலிங் வந்து வேறு எதுவுமே கொடுத்துட முடியாது. ஏன்னா நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக முதல்ல மெயினாக எடுத்த டிசிஷன் வந்து வீரப்பன்னா நம்ம மெட்டஃபராக புரிஞ்சுக்கிற விஷயம் காடு. அந்த வனம் வந்து நிறைய இந்த சீரீஸ் ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நிறைய ட்ரோன் ஷாட்ஸும் நிறைய ட்ரீஸ் நடுவில் போகிற ஷாட்ஸும். ஏன்னா அந்த காடு வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணக்கூடிய காடே கிடையாது. அதுக்குள்ளே நடக்கிற ஃபுல் கதைங்கிறதுனால இது எல்லாமே பிளெண்ட் பண்ணணும். இப்படி இந்த ஃபார்மேட்டில் சொன்னால் தான் அது எங்கேஜிங்காக இருக்குங்கிறத தாண்டி இன்னும் இப்போ அவர் சொல்கிறது எங்கே நடக்குதுன்னு எப்படி விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. நான் இப்படி தான் போனேன், இங்கே நடந்தேன், இங்கே தங்குறது கஷ்டமாக இருக்குன்னா அவர் சொல்கிறதுக்கான விஷுவல் சப்போர்ட் நம்ம கொடுக்கலன்னா ஆடியன்ஸால் அது என்னென்னு உணர முடியாது இல்லையா. சார், வீரப்பன் அவங்களுடைய ஃபுட்டேஜ் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி கிடைச்சதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 9 hours ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பெர்மிஷன் கேட்டு பார்த்து உருவானதா? இல்லை அப்படி இல்லை. அது இந்த ஃபுட்டேஜ் வந்து நக்கீரன் வந்து 96ல் எடுத்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1993ல் வந்து வீரப்பனுடைய ஃபோட்டோ, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சீரீஸ்லையும் இருக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போலீஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா நியூஸுக்கும். இதில் நக்கீரன் சார் வந்து அடுத்த ஃபோட்டோ வேணும், இப்படி தான் இவர் இருக்காரா அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்கும். அது பொதுவாகவே நக்கீரனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள்ல அதை பண்ணியிருக்காங்க. வீரப்பன்லையும் அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ 93ல் உள்ளே போயிட்டு நக்கீரன் டீம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. சுப்பு சார்லாம் இருந்திருக்காரு, அவர் இதுலேயும் பேசியிருக்கார். அவங்க ஃபோட்டோஸோடு வராங்க. அடுத்த கட்டமாக இவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியாக இருக்கார். அதை நக்கீரன் சார் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மொதல் ஃபோட்டோ வரும்போது அவங்க மொமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். என்னடா நம்மள மாதிரியே இருக்கார் மீசையும் வச்சுட்டு அப்படின்றது. அவர் லுக்காகவே வந்து பேசிக்காக ஒரு அட்ராக்ஷன் உள்ள ஒருத்தர் தான் வீரப்பன். அதை வந்து வீடியோவாகவும் பண்ணணும். அவரோட கதையை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா, பின்னாடி கதை எதனால இதெல்லாம் நடக்குது, இப்போ என்ன நினைக்கிறாருன்றது, அதை வீடியோவாக பண்ணணும்னு 96ல் போய் நக்கீரன் டீம் பண்ணது தான். ஸோ தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் தெரியும், நக்கீரன்லேருந்து வந்தது அடுத்த ஸ்டெப்பாக. அதுதான் அக்சஸ் கொடுத்தது. அதை ZEE5 ஓப்பனாக இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பேசின கொஷனுக்கு சொல்கிறேன், டாக்யூ ஃபார்மேட் வந்து இந்தியாவுக்கு புதுசு, அதுவும் ரொம்ப கமர்ஷியலான ஒரு இது கிடையாது. பட் இதை எங்களோட சேர்ந்து அவங்களும் ஃபோர்ஸி பண்ணாங்க. இது இப்படி வருன்ற நம்பிக்கை வந்து ZEE5 டீமில் இருந்தது, ஷாம், சிஜு சார், பிரசாந்த் எல்லாத்துக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இது வந்தது. அக்சஸ் வந்து நக்கீரன்னால தான். ஓகே சார். சார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் வீரப்பன் அவர்களுடைய கதைகளை நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் சார் சொன்ன மாதிரி தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1996 பிஃபோர் வரைக்கும் வீரப்பன் அவர்களே வந்து போலீஸ்கிட்ட வந்து நின்னாலும் இவர் தான் வீரப்பன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அவர் இருந்தார். ஏன்னா அவரோட ஃபோட்டோ, அவரோட வீடியோ யாருக்குமே தெரியாது. ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும், அதுவும் பழைய ஃபோட்டோ. அவர் எப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தார், எப்போ அவருடைய ஃபோட்டோ வெளியே வர ஆரம்பிச்சதோ அங்கே தான் அவருடைய ஃபாலே ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த இங்கே நம்ம பார்க்கல. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கதை எல்லாமே வந்து வேற ஒருத்தங்க சொல்கிற கதை. ஏன்னா இப்போ ஒரு கதைக்கே பல டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ இங்கே நடக்கிறது வேற ஒருத்தர் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறாருன்னா அவர் ஒரு வருஷன் சொல்லுவார், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ வீரப்பன் கதையை பொறுத்த வரைக்குமே அவர் காட்டுக்குள்ளே இருக்கார். அவருக்கு எந்த விதமான டெலிகம்யூனிகேஷனுக்கும் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் ஆக்சஸரே இல்லாத ஒரு ஆள். ஸோ அவரை பற்றி புனையப்பட்ட கதைகள் எல்லாமே வந்து நம்மளாம் சொல்லிக்கிற கதை தான். யார் வேணால் என்ன வேணால் எழுதலாம். இந்த டாக்யூ சீரிஸ்லேயே வந்து ஜீவா தங்கவேல்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லுவார், வீரப்பன் பற்றி யார் எதுனா என்ன கேட்க போகிறாங்க, யார் வேணால் என்ன வேணால் எழுதலாங்கிற சூழ்நிலை இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வீரப்பன் வந்து இத்தனை கதைகள் என்னை பற்றி போயிட்டுருக்கு. நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் என் கதையை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் அதை வந்து அவரும் ஒரு பத்திரிகை டீமை சந்திக்கணும்னு காத்துட்ருக்காரு. கரெக்டாக நக்கீரன்லேருந்தும் அவங்களும் வந்து வீரப்பனை போய் எப்போ இன்டர்வியூ எடுக்கணும்னு தேடுறாங்க. அது ரெண்டும் ஒரு புள்ளியில் இருந்திருக்கு. ஸோ அப்படி தான் இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதில் ஃபால்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க இல்லையா, அது வந்து என்னென்னா, அதாவது இதை ஃபாலாக பார்க்க முடியாது. அதாவது நான் பார்க்கல,
எப்படின்னா வீரப்பன் வந்து அது வரைக்கும் இப்போ சரத் சொன்னார்ல வேறு கதைகள் தான். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ப்ரெஸ் என்ன சொல்லுது, நீங்கள் அது வரைக்கும் அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். மாயாவி வீரப்பன் வந்தார், கொலைகாரன் வீரப்பன், கொடூரன் வீரப்பன், இப்படியே தான் இருக்கும். இந்த இன்டர்வியூஸ் வந்து தான் அவர் சைடு, அவரும் ஒரு மனிதர், அதுவும் இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இன்டர்வியூவாக வந்தப்போ ஒரு டைமென்ஷன் வெளிப்படுது. அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஏன் இந்த கொலைகள் பண்ணார் அப்படின்றது. அதை நியாயப்படுத்தலை. ஆனால் நக்கீரனில் அசிட்டிஸ் அவர் சொன்னபடி வந்தது. ஒரு கதை இருக்குது அப்படின்றது வருது. வீடியோ இன்டர்வியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரத்தம் சதமான எல்லா உணர்வுகளும் உள்ள, இன்ஃபேக்ட் நகைச்சுவையிலேருந்து நம்மளை கலாய்க்கக்கூடிய, கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக வெளிப்படுறாரு. அப்போ தான் வந்து அவருடைய வெறும் கொலைகாரன் மாயாவின்னு இல்லாத ஒரு மனிதர், மக்கள் மேலே அவர் அன்பு இருக்குது, அரசியலை அவர் தொடர்ந்து கவனிக்கிறாரு, காட்டுக்குள்ளே அவருக்கு அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, இப்படின்ற விஷயங்கள்லாம் அதுலேருந்து தான் வெளிப்படுது. அதுதான் வந்து பின்னாடி சரணடைகிற பேச்சுவார்த்தை வரைக்குமே வந்தது. அதில் ஃபால்னு நம்ம சொல்ல முடியாது. பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சொல்லியிருந்தீங்க பேசும்போது நியர்பை ஒரு 40 hours ஃபுட்டேஜ் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அது ஒரு 3 hours 2.5 hours ட்ரிம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி 4 hours. ஓகே, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதான் சுவாரஸ்யம்னு ஒன்று இருக்குல்ல. அது ஆக்சுவலாக செகண்ட் எபிசோடில் வீரப்பன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரியை கொலை பண்ணதே வந்து ரேஞ்சர் சிதம்பரம்னு ஒருத்தர். அவர் நாங்கள் ஷூட் பண்ணியாச்சு, ஃபிக்ஷன் பண்ணியாச்சு, அது உள்ளே இருக்குது, எபிசோடில் இருக்குது, செகண்ட் எபிசோடில் இருக்குது. ஆனால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, வேண்டாம் அது ஒரு டவுட் க்ரியேட் ஆகுது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி தான், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நான் ஒரு ஆளாக மட்டும் அந்த முடிவு எடுத்துட முடியாது. ஸோ டீமும் முடிவு பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்துட்டு ஓகே இது ஹார்டாக தான் இருக்கும், சரி இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக இருக்கட்டும். அப்புறம் 4th எபிசோடில் இன்னும் நிறையா இருந்தது. 4th எபிசோடு தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் எபிசோடாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருந்தது. இல்லை அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, அது ரொம்ப லென்த்தாகவும் வச்சிடக்கூடாதுன்றதுனால இந்த டைமுக்கு அரைவ் ஆகிறோம். அதுதான் இப்போ நான் சஜஷன் சொல்லலாம், இல்லைங்க இது மாதிரி இருக்குது, போதுமா, இது ரொம்ப ஹார்டாக இருக்கே, இது கஷ்டங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோமே அப்படின்றதா இருக்கட்டும். அப்புறம் சில முடிவுகள் நம்ம சஜஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4th எபிசோடில் மட்டும் வீரப்பன் இருக்க மாட்டார், அது ரொம்ப இருக்கலாமா அப்படின்னு சஜஷன்ஸ் வரும். இல்லை அது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்புறம் வந்து சில ஆர்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் அதான் சிலது சொல்லுவோம். ஆனால் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் ஓகே எடிட்டராக இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது அவங்களும் ஓகே இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுப்பாங்க. அதுதான் இது ப்ராசஸாகவே சொல்லணும்னா, வெளிலேருந்து நினைக்கிறது என்னென்னா இவ்வளோ hours ஆஃப் ஃபுட்டேஜை சுருக்கிற வேலை இல்லை இந்த ப்ராசஸ். இது ப்ராசஸாக வந்து முதலே வசந்த் அண்ட் ஜெயச்சந்திராஷ்மி வந்து ஒரு கதையாக ஒன்று உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அடிஷ்னல் ரைட்டராக உள்ளே போய் சேரும் போது நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் ஒரு வெர்ஷன் எழுதுகிறேன், அவங்க எழுதின வெர்ஷனும் நாங்கள் எழுதின வெர்ஷன் வச்சு நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட் ஜூஸ் என்னவோ அதை ஃபைனல் வெர்ஷனாக க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. அவர் முதலே எடிட்டர் ராம் சொன்ன மாதிரி முதலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் அந்த ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டேஜோட வேல்யூ வச்சு வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இது மோரோவர் ட்ரிம் பண்ணி நாங்கள் கதை சொல்கிறத தாண்டி இதுதான் இங்கே சரியாக இருக்குங்கிற மாதிரி தான். இது வந்து ஐயோ லென்த்தாக இருக்குப்பா அதை குறைக்கணுங்கிற மாதிரி இல்லை. இதில் ஒரு 10 கதை இருக்குது, இதில் எந்த கதையை வச்சா பவர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த கதையை வைக்கலாம். அது எந்த கதை, அது எந்த வரிசையில் சொல்கிறோங்கிறது தான் எங்கள் எல்லாருக்குமே சேஞ்சாக இருந்தே தவிர லென்த்து போது குறைங்க, இது ட்ரிம் பண்ணிக்கலாம், போர் அடிக்கிறது ட்ரிம் பண்ணலாம், அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கே நடக்கல இருட்டில். ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேண்டாம், அது யார் நல்லா சொல்கிறான், இதுதான் எங்களோட ஒரே நோக்கமாக இருந்தது. அதில் அந்த சம்பவங்கள் கேட்டிங்கல்ல, எது இப்போ ராம் சொல்லிட்டு இருந்தார்ல, ரேஞ்சர் சிதம்பரமுடைய கொலை வந்து நம்ம தவிர்த்திருக்கோம் அப்படின்னா, இதில் வந்த சம்பவங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவருடைய லைஃப்பை கொண்டு போயிருக்கோம். அதை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். இன்ஃபர்மேஷனாக நக்கீரன் டேட்டா பேஸ்லையும் சரி, நாங்கள் பண்ண ரிசர்ச்லேயும் இல்லாத விஷயங்கள் இல்லை. ஆனால் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து வீரப்பன் ஸ்டோரி, ஆனால் வீரப்பனை பேஸ் பண்ணி அந்த மக்களோட ஸ்டோரியை நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். அதனால் வீரப்பன் லைஃப்பில் இந்த வருஷம் இது நடந்தது, இத்தனை பேர் கூட இருந்தாங்க, அவங்க பேர் இது அப்படின்ற அப்ரோச்சையே நாங்கள் எடுக்கலை. நாங்கள் சொல்ல நினச்சதே முக்கியமான சம்பவங்கள், அது அடுத்தடுத்து எப்படி டேர்ன் அவுட் ஆச்சு, இன்னும் மோசமாக போச்சு, இன்னும் பெட்டராக வந்தது, அதோட தாக்கங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஃபஸ்ட் எபிசோட்லேயே அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸாக இருக்குது, அவங்களோட உணவு எங்கேருந்து வருது அப்படின்றது ஒரு டிஸ்கஷன். அங்கே ஒரு சட்டம் வரும்போது அது எப்படி பாதிக்கப்படுங்கிறதுன்றது ஒரு டிஸ்கஷன். இப்படியே இடையில இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சரணடைகிறது, இப்படி ஒரு கிரிமினலை அரசுகள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அப்ரோச் எப்படி மாறி இருக்குன்றதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பண்ணது. வீரப்பன் கதை பேஸு, ஆனால் அதுக்கு மேலே இவ்வளோ விவாதங்கள் இருந்தது. அதனால தான் சம்பவங்களை குறைச்சி சூஸ் பண்ணது. சார் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை
தான் இதில் வந்து வீரப்பன் அவர்களை முன் வச்சு மக்களோட வழியை, அதாவது அரசாங்கத்தாலையும் சரி வீரப்பன் அவர்களும் சரி பாதிக்கப்பட்டது என்னமோ மக்கள் தான். ஸோ அவங்களுடைய வழிகளை தான் இதில் வந்து முன்னெடுத்து காட்டியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, வீரப்பன் அவர்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? இல்லை, இது நிறைய இடத்துல நாங்கள் இதை சொல்கிறோம். என்னென்னா நான் வந்து இந்த ப்ராஜெக்டை டைரக்டராக உள்ள வந்து இந்த ரிசர்ச் மெட்டீரியலு புக்ஸ் எல்லாமே ஒரு 4 வால்யூம் புக்ஸ் இருக்குது. 1990 2000 வரைக்கும் அவங்க வீரப்பனை பற்றின அது சார்ந்த நியூஸ் சேகரித்து அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஆர்கைவ்ஸாக இருக்குது. இதெல்லாம் படிக்கும் போதுமே கட்டத்துக்கு கட்டம் அந்த ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும். எனக்கு முதல்ல வெறும்னா அந்த வீரப்பன் டேப்ஸை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நக்கீரன் அவங்க பெர்மிஷன் கொடுத்து அந்த டேப்ஸ் ஃபஸ்ட்டு அந்த 9 hours டேப்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வீரப்பன் ரொம்ப ஹீரோவாக இருந்தார். ஆனால் அப்படி இந்த பக்கம் வந்து நக்கீரன் கிரவுண்டில் பண்ண ரிப்போர்ட்டிங்கு அது சார்ந்து நடந்த கொலைகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் நடந்திருக்க தேவையில்லையே அப்படின்னு எனக்கு ஒப்பீனியன் மாறுது. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்பு, இந்த விக்டிம்ஸ் அவங்கள நேரில் சந்திச்சு நாங்கள் ரிசர்ச் எடுக்கும்போது அவங்களோட வலிகளும் வேதனைகளும் கேட்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத மறந்துடுவீங்க. அந்த ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை. எனக்கு இதனால் இவ்வளோ பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்கள் யாருக்கும் எந்த விதமான பலனும் நிவாரணத்தை தாண்டி எதுவுமே கிடைக்கல. அதை பண்ணவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கல. இவங்க வாழ்வாதாரமும் ஃபுல்லாக அழிஞ்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமைகளோட ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாலேருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. நிறைய பேருக்கு அது ஒன்றும் ட்ராமா, போலீஸை பார்த்தா பயப்படுவாங்க, நடுங்கும். ஸோ இவங்களுக்கு எதுக்குமே யாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஆனால் இதை பண்ணவங்க எல்லாருமே ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கதை இவங்க முன்னாடி வந்ததுக்கப்புறம் இவர் நல்லவராக கெட்டவராங்கிற ஆர்குமெண்ட்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. ஒரு கிரியேட்டர்ஸாக ஒரு டைரக்டராக எனக்குமே வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் விலக்கி வச்சுட்டு இந்த கதையை பார்க்கறது தான் நியாயமாகப்பட்டது. அப்படி இருந்ததுனால மட்டும்தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே எந்த சார்பும் இல்லாமல் இந்த கதை இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமும் எங்களுக்கு ஒப்பீனியன் இல்லாமல் இருக்கிறது தான். வீரப்பனுக்கு ஒரு கரிஸ்மா இருக்கா? நீங்கள் அவருடைய லுக்காகட்டும், அவருடைய பேச்சு கூட பின்னாடி வெளிவந்ததுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்தப்பயே அவரோட லுக்கும் அவர் அதுக்கு முன்னாடி செஞ்ச செய்கைகள் சம்பவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுவே வந்து ஒரு கரிஸ்மா உள்ள ஒரு ஆள் தான். அதனால இயல்பாகவே அவர் பக்கம் ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸு ஜென்ரலாக வந்து எந்த உணர்வு முத வந்தது அப்படின்னா வேட்டை, வீரம், அது இருக்கிறவங்கள பொதுவாகவே மக்களுக்கு பிடிச்சிரும். ஸோ அதுதான் இவர் இதில் இயல்பாக நடந்தது. அதை தாண்டி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணும்போது அவரை நேரடியாக சந்தித்தவங்க, அவரோட மணிக்கணக்கில் உரையாடினவங்க, நக்கீரன் சார், சுப்பு சார், இவங்க ஜீவா சார்லாம் பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ப்ளஸ் நிறைய சம்பவங்கள் மனிதர்களை மீட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அவர் நல்லவர்னாலும் எக்ஸ்ட்ரீம், கெட்டவர்னாலும் எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டுலையும் இருந்திருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் பார்க்குறேன் பர்சனலாக. ஆனால் எந்த விதத்துலையும் இக்னோர் பண்ண முடியாத ஒருத்தர்ன்றது உண்மை. பிரதர், அதுதான் எந்த இடத்துலையுமே வீரப்பன் அவர்களை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் மாட்டினதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அவரை இந்த சைடில் அந்த சைடில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுப்பாங்க. டக்குன்னு ஒரு எடிட் வந்து அவரோட அந்த பழைய ஃபோட்டோ வரும். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? அது கிரியேட்டிவாக அப்படியே டக்குன்னு வர்றது தான். ஓகே, பண்ணி காமிக்கிறது, இது எப்படி ஓகேவா அப்படிங்கும்போது நல்லா இருக்குடா அப்படின்னு வச்சிடறதான். இல்லை, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரிலாம் முடித்த உடனே நான் எப்படி ஃபிக்ஷன் பண்ண போகிறீங்க, யார் இது பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ஆடிஷன் ஒர்க் போகிறதெல்லாமே எங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்போது நான் கேட்குறேன், இது எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது எப்படி ஃபேஸ் வராதுடா அப்படின்றாங்க. ஃபேஸ் வராதுன்னா எப்படின்னு எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. சரி, ஓகே, வெயிட் பண்ணுறோம். ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஃபுட்டேஜ் வரும் போதே அப்படி தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பண்ணலாமா அப்படின்றதே எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து எங்களுக்கு அதான் பெரிய இந்த டெசிஷன்லாம் அங்கே ஷூட்டிங்லேயே பண்ணிடுறாங்களா, எங்களுக்கு வர்றதே அப்படியான ஃபுட்டேஜ் தான் வந்திருக்கிறது. அது பிரச்சனை இல்லாததாக இருக்குது. அது ஓகே. அதை தாண்டி ஏதாவது ஒரு 2-3 இடத்துல லைட்டாக ஃபேஸ் ரிவீல் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கட் பண்ணீங்களா? இருக்கும். ஓகே, நீங்களே அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்றும் பெருசாக நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. சப்கான்ஷியஸாக நீங்கள் முதல்ல வீரப்பனோட பேக் ஷாட்டாகவே பார்த்து பழகிட்டதுனால இந்த இடத்துல முகம் வந்தாலுமே நீங்கள் க்யூரியஸாக அது யார் நடிக்கிறாருன்னு பார்க்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஷேடோவில் தான் வச்சு எடுத்தோம். அந்த தந்தம் வெட்டி அவர் எடுக்கும் போதெல்லாம் ஃபேஸ் தெரியும் தான். ஆனால் அதை ஹார்டாக மறைக்க வேண்டாம், இருக்கட்டும், அது ஒன்றும் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியராக தெரியாது அப்படியே உங்களுக்கு. ஓகே. இப்போது ட்ரிம் பண்ண ஃபுட்டேஜஸ் இருக்கு, அது எதாவது நம்ம வந்து அன்சீன் அந்த மாதிரி எதாவது பார்க்கலாமா அப்கமிங்ஸில், இல்லை எப்படி சார்? அது இருக்குது, பண்ணி இருக்குது, எபிசோட்ஸ் இருக்குது. அது ஃபிக்ஷனோடையே எல்லாமே இருக்குது. ஸோ அதான் அது நேரம் தான். இது எங்களுக்கு ஆல்ரெடி டெட்லைன் இருந்ததுனால அந்த ஒர்க்லாம் தனியாக தான் பண்ணணும். ஓகே. சீசன் 2ல் நாங்கள் பார்க்க முடியுமா, இல்லை எப்படி? அது வந்து உடையது. அதாவது நாங்கள் இது வேணான்னு முடிவு பண்ணது, க்ரியேட்டிவாக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த ஒரு முடிவு. அதை வெளிக்கொண்டு வரலாமான்றது அது உடைய முடிவாக தான் இருக்கும், Z5 உடைய முடிவு. சார், இப்போது சீசன் 2க்கான ஷூட் முடிஞ்சிருச்சா, இல்லை எப்படி சார்? சீசன் 2 பற்றி நாங்கள் யாருமே பேச முடியாது. ஓகே, we are all unauthorized to speak about season 2. ஆமாம், பேசிக்காக அது எப்படி போகும் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரிசர்ச் ஒர்க் போயிருக்கு,
ஸ்கிரிப்டாக டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. ஆனால் அது எப்போ வெளிவரும், என்ன ஒர்க்கு என்னன்றது எல்லாமே அது அஃபிஷியலாக தீரன் அண்ட் Z5 பேசி முடிவு பண்ணுறது. ஓகே, இப்போ பேசும்போது வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃபிக்ஷனலாக ஷூட் பண்ணும்போது ரெட் கேமராலலாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இப்போ வந்து வீரப்பன் அவர்களுடைய அன்சீன் ரேர் வீடியோ இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட குவாலிட்டியே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி வைஸ் இடிக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எதுவும் பண்ணல. குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. நல்லா தான் ப்ரிசர்வ் அவங்க வந்து நல்லாவே தான் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சவுண்டு. ஓகே, அந்த காட்டில் எதுவுமே இல்லாததுனால அப்போல்லாம் இவ்வளோ டெக்னாலஜியும் இல்லை. கேமராலே இன்பில்ட்டாக இருக்கிற மைக் வச்சு தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆடியோ வந்து வீடியோவோட குவாலிட்டியவே மறைச்சிருச்சு. அவ்வளோ க்ளீனான ஒரு ஆடியோ கிடைச்சதுனால வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று அந்த குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ண வேணாங்கிறது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஏன்னா அந்த டேப்புக்கே உரிய அத்தன்டிசிட்டி வந்து அந்த அந்த குவாலிட்டியில் இருக்கிறது தான். அதை நம்ம குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும்போது நம்ம ஷூட் பண்ணுற குவாலிட்டிக்கு வந்துருச்சுன்னா அது அத்தன்டிக்காக இருக்காது இல்லையா? ஸோ அந்த பழைய டேப்ஸு, அந்த பழைய டேப் தான் கோல்டு. அது அந்த வடிவத்திலே ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து சரியானதாக இருக்குங்கிறது தான் நாங்கள் எடுத்த மேஜர். அந்த இன்டர்வியூவோட குவாலிட்டியை பார்த்துட்டு தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பிரபா எடுத்து தராங்க, ஜெய் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஏன்னா சவுண்டெல்லாம் இவ்வளோ கிளியராக இருக்குது, ஆனால் யாரும் மைக் மாட்டாமல் இருக்கு அப்படின்றது இருக்குது. அடுத்து சரத் பார்க்குறாரு, அடுத்து ஜீலன் பார்க்குறாங்க, அப்புறம் சரத்தும் பார்க்குறாரு. எல்லாருமே அதை கேட்டாங்க, எப்படி இது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. அது நக்கீரன் கோபால் சார் பார்த்திங்கன்னா அந்த டைம்லேருந்தே ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நக்கீரனுடைய அட்டை படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ரிமார்க்கபிளாக இருக்கும். அவர் வீடியோ எடுக்கும்போதும் அந்த டைமில் அவைலபிளாக இருந்த பெஸ்ட்டு கேமரா வேணும் அப்படின்ட்டு வாங்கி தான் டீமை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களும் உள்ளே போயிட்டு பண்ண ஹார்ட் ஒர்க் தான். ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க, எப்படி இது வரணும், எந்த நாய்ஸும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ப்ளஸ் அதை ப்ரிசர்வ் பண்ணது எப்படின்னா அந்தந்த டைமில் பல சோதனைகள் வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த கேசட்ஸை எப்படியாவது எடுக்கணுன்றதோ அது மாதிரி இவங்களும் நிறைய இடம் மாறி அதுன்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்தந்த பீரியடில் அதோட ஃபார்மேட்டை மாற்றி பண்ணாங்க. பீட்டாவாக இருந்தது, அப்புறம் டிவிடியாக வந்தது, அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பியாக மாற்றணும். இது எல்லாமே ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது. அப்படி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது தான். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கிரெயின்ஸை வேணால் ரிமூவ் பண்ணலாமான்னு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் போச்சு. நான், ராம், ஜெய்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணோம். ஃபுல்லாகவே கன்வெர்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி நாய்ஸ் எல்லாம் டீநாய்ஸ் பண்ணிலாம் பார்த்தோம். ஆனால் அதை பண்ணி பார்த்துட்ட பிறகு ஒரிஜினலாக கிரெயினியோடு இருக்கிற அந்த வீரப்பனோட ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எனக்கு அதுதான் இன்னும் ரியலாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஃபேக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஓகே, ஐயோ இந்த ப்ராசஸிங்லாம் பண்ண வேண்டாம், நம்ம அத்தன்டிசிட்டியை லூஸ் பண்ண வேண்டாம், அந்த டேப்ஸில் இருக்க அத்தன்டிசிட்டி தான் வந்து ஆடியன்ஸுக்கு அப்படியே போகணுன்ட்டு கடைசியில் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க அந்த டேப்ஸை. ஒரு ஃப்ளோ கேட்குறீங்கல்ல, இயல்பாகவே வீரப்பனை எப்படி பண்ணுவார்னா அந்த 9 hours டிவிடி பேசும்போது நான் லீனியர் தான் நரேட் பண்ணுவார். டக்குன்னு ஒரு கதைக்கு போயிட்டு வருவார். இப்போது அந்த செகண்ட் எபிசோடில் யானத்தந்தம் இது பண்ணும்போது எடிட் பண்ணும்போது எனக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு மேலே ஃபோட்டோஸ் வச்சுட்டோம். ஒரு இடத்துல இந்த யானத்தந்தத்தை நிப்பாட்டிட்டாங்க, யாரும் வாங்குறது இல்லைன்னு சொல்லியிருப்பார். அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அது இந்த டிவிடி இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 hours கழித்து அதை பேசியிருப்பார். கிட்டத்தட்ட ஏதோ மல்டி கேமரா வச்சு எடுத்த மாதிரி அதே இதில் பேசியிருப்பார். அந்த கட்டே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல இயல்பாக அது வந்து இந்த அந்த இன்ஃபர்மேஷன் போவோம், வேறு ஆங்கிள் போயிருப்போம், வேறு செட்டப் எல்லாமே அவங்க அப்போ ஷூட் பண்ணது, அதை நோக்கிலாம் பண்ணலை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் பேசியிருப்பார், வேறு எது டாபிக் போயிட்டு வரும்போது நாங்கள் வந்து இது வேண்டாம் இதை மட்டும் வச்சுக்கலான்னும் போது அது இயல்பாகவே என்ன ஆகும்னு சொன்னால் அந்த எடிட் வந்து அந்த இடமே அது சூப்பரானதாக இருந்திருக்கும். அது நம்ம இப்போது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோமா அப்படின்னா இல்லை, அது பார்க்கும்போது அது அவ்வளோ இருக்கும், அப்படியே பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மக்களோட எல்லாரோட கேள்வியும் என்னவாக இருக்குன்னா சீசன் 2 எப்போ அப்படின்னு தான். ஆனால் பதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானா வரும்.